ஹாய் மக்களே, வணக்கம். நான் பாக்கியா 360 ஒரு புது அப்டேட்டோடு தான் நான் வந்திருக்கேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வருகிற மார்ச் 3ஆம் தேதி நம்ம இந்த புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்க போகிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அந்த நியூஸ் எந்த வகையில் உண்மை இல்லை, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ திறப்பாங்க அப்போ திறப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு பொய்யான ஒரு தகவல் தானே அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாலத்தோட கொஞ்சம் தகவல்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இந்த புதிய பாலமானது பார்த்திங்கன்னா 2021 ஆரம்பித்தது. அது 2020 ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 வருஷமாக வேலை எல்லாம் முடிஞ்சு இப்போ திறக்கிற நிலைமையில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடலில் அந்த தூணில் உள்ள நம்பர்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 74, 75, 76, 77, 78 இந்த மாதிரி ஒரு 100 தூண்கள், 101 தூண் இருக்குது மொத்தம். 100 தூண் 100 வரை வரும். அப்புறம் அந்த லாஸ்ட்டாக உள்ள தூண் A1, A2, A3 அந்த மாதிரி வரும். இந்த 100 தூண்கள், ஒவ்வொரு தூண்களுக்குமே பார்த்திங்கன்னா 3 பில்லர் அமைச்சு மிக ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பிரம்மாண்டமாக பக்காவாகவே அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்குள்ளே, அதாவது 556 கோடி கிட்ட செலவு பண்ணி இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க. அமைச்சு இந்த பாலத்து வேலைன்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. ஒரு சில தகவல் தொழில்நுட்ப கோளாறு அப்படி காரணங்களால திறக்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ திறப்பாங்க அப்போ திறப்பாங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஆனால் திறக்கப்படலை. ஆனால் இந்த வருகிற மார்ச் 3ஆம் தேதி கண்டிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் திறந்து வைக்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லப்போனால் ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க கண்டிப்பாக மார்ச் 3ஆம் தேதி திறக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு. நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம், அப்படியே பார்த்துட்டு வருவோம் வீடியோவில். இப்போ இந்த பழைய புதிய பாலங்கள் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத பற்றி ரைட்டாக பார்த்துடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பாலமானது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேனுவல், அதாவது ஆட்கள் தான் இருப்பாங்க. ஒரு அங்கிட்டு ஒரு 8 பேர், இங்கிட்டு ஒரு 8 பேர், மொத்தம் 16 பேருக்கு நின்று சுற்றி தான் அந்த பாலத்தை கிளப்புவாங்க. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க பாலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு லிஃப்ட்டுங்க. ஃபுல்லாகவே பவர் சப்ளையில் இயங்கக்கூடியது. இந்த பாலம் எப்படின்னா, புதிய பாலம் எப்படின்னா ஃபுல்லாக வீஞ்சு தான். ரோப்பு பாருங்கள், அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த சைடு ஒரு 5 ரோப்பு, இந்த சைடு 5 ரோப்பு, அங்கிட்டு அதே மாதிரி 5 மொத்தம் 10 ரோப்பு. அந்த 10 ரோப்பு வச்சு மேலே இருக்கிற அந்த மேல் பகுதியில் வீஞ்சு இருக்கும். அதில் ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்மில் தான் அந்த ரோப்பு இருக்கும். அந்த ரோப்பில் அந்த வீஞ்சு சுத்த இந்த ரோப்பெல்லாம் அந்த ட்ரம்மில் ஏறும். அப்படி ஏறும்போது இந்த சென்ட்ரு நடுவில் இருக்கிற அந்த பாலமானது அப்படி நேர வெற்றிகளாக கிளம்பும். அது மேலே கிளம்பும்போது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறீங்களா 2 சைடும், அது ஒரு அதிகமான எடையுள்ள ஒரு வெயிட்டு. அது கீழே பார்க்க வரும். அது 2 சைடுமே கீழே பார்க்க இறங்கும்போது அதோட அந்த ஒரு வெயிட்லையும் இந்த வெயிட்டை சமன் செய்கிற மாதிரி இருக்கும். கீழே உள்ள பாலத்தோட வெயிட்டை சமன் செய்கிற மாதிரி இருக்கும். இது அப்படியே மேலே கிளம்பும். இப்படி தான் இது இப்போ புதுசாக அமைச்சிருக்காங்க. இது இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெட்டிகள் பிரித்து அமைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஒரு நம்ம தீவுக்கோ அல்லது நம்ம தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். இப்படியே நம்ம இந்த பழைய ரயில்வே பாலத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த பழைய ரயில்வே பாலம் பார்த்துக்கிட்டேன் இப்போ என்ன பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அந்த ரெட் ஆக்சைடு பெயிண்ட் அடித்து, இதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் அடித்து, அதுக்கு மேலே அந்த சில்வர் பெயிண்ட் அடிப்பாங்க. அடித்து இதை கொஞ்சம் புதுப்பிச்சு இப்போ இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா கொண்டுட்டு போயிட்டு மக்களோட பார்வைக்கு வேண்டி மியூசியத்தில் வைக்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு கண்காட்சிக்கு வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது இந்தியாவோட ஒரு நினைவு சின்னமாக இருக்குது அப்படிங்கிறனால. கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷத்துக்கிட்ட அதோட செயல்பாடை கொடுத்து இப்போ அது நம்மள்ட்ட பிரியோட வாங்க போகுது. அதனால இது இனி வர்ற சந்ததிகள் இப்படி ஒரு பாலம் இருந்துச்சு. இந்தியாவிலேயே முத கடல் நடுவில் போடப்பட்ட ஒரு ரயில்வே பாலம், ஒரு பெரிய பாலம் அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு உண்டான பாலம் இது. அதனால் இந்த பாலத்தை அழிய விடாத அளவுக்கு இந்த சென்டரில் இருக்கிற இந்த தூக்கு பாலத்தை கொண்டு போய் நம்ம சரௌண்டிங்கில் மண்டப சரௌண்டிங்லேயோ அல்லது டெல்லியிலேயோ வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில் இது சாத்தியம் தெரியல. அது எப்படி உண்மையாகுது அப்படின்னு நம்ம வர்ற காலத்தில் தான் பார்த்துக்கணும்.
இப்போ இதை எதுக்கு இப்போ பெயிண்ட் அடித்து சரி பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுக்காண்டி தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்டபம் கேம்பில் உள்ள அந்த மைதானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே இப்போ என்ன நடக்குன்னா பாருங்கள், அதில் வந்து கெலிப்பேடு இதெல்லாம் இருக்கும். அந்த கெலிப்பேடு வந்து சரி செய்கிற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பேரிகேட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அதாவது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகையை ஒட்டி தான் இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த கெலிப்பேடுக்கு வந்து காங்கிரீட் போட்டு புதுசாக கெலிப்பேடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மார்ச் வர்ற மாதம் 3ஆம் தேதி புதிய ரயில்வே பாலம் வந்து திறக்கப்படணும்னு நம்புவோம். பார்க்கலாம் அது எந்த வகையில் உண்மை அப்படின்னு. இந்த பாலம் வந்து மார்ச் 3ஆம் தேதி கண்டிப்பாக திறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு தாட் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறது என்னென்னா, அதாவது நாங்கள் கடலுக்கு போகிற மீனவர்களை வந்து அதிகமாக வந்து ஸ்ரீலங்கன் நேவி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு மாதமாகவே வந்து இது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்று சனிக்கிழமை 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து ராமேஸ்வரத்திலிருந்து போன ஒரு 3 விசைப்படகும் 18 நினைக்கிறேன் 18 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய அரசியல் தலைவர்களோ இல்லை பிரதமரோ இல்லை மத்திய அமைச்சர்களோ யாராட்டிங்கிட்டு வரும்போதோ இந்த மாதிரி அவங்க பண்ணுனா இவங்க வரும்போது வந்து இவங்க வரவை ஒட்டி அவங்கள வந்து விடுதலை செய்வாங்க. இந்த மாதிரி அரசியல் வேலைகள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ 3ஆம் தேதி வந்து பிரதமர் வருவாருன்னு தான் நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பீச்சில் வந்து எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள். இந்த டிராஃபிக்லாம் காரணம் என்னென்னு நான் சொல்கிறேன், பார்த்துக்கிறேங்க. வண்டியெல்லாம் எப்படி நிற்கிது, ஃபுல்லாக நிற்கிது, சரியான டிராஃபிக். இந்த டிராஃபிக் ஏன் இப்படி ஆகுது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லையோட முடியுது. அதாவது இந்தியாவில் அனைத்து மாநிலம் எல்லா இடத்துலேருந்து வர்ற அனைத்துப்படியான ட்ரெயின்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 ட்ரெயினுக்கிட்ட வர்றது இங்கேயே ஸ்டாப் ஆயிரும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு எப்படி போகிறாங்க அப்படின்னா, அதாவது பக்தர்களாக இருக்கட்டும் மற்ற வேறு யாராக இருக்கட்டும் மொத்த பயணிகளுமே எப்படி போகிறாங்கன்னா, இங்கேருந்து வந்து ராமேஸ்வரத்துலேருந்து டவுன் பஸ்ஸு அல்லது டூரிஸ்ட் வேனு காரு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் தான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த ரோடு வந்து சரியான ரொம்ப ரஷ் ஆகிட்டு, அதாவது எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த ரோடு ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. இதனால் அதிகமான இடைஞ்சலை அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தான்னா, அதாவது இந்த பாம்பன்லேருந்து ராமேஸ்வரம் உள்ள மக்கள். எப்படின்னா எங்களால் டக்குன்னு ஒரு சாலையை கூட கடற முடியாது, அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும், அந்தளவுக்கு வந்து வாகனங்கள் போக்குவரத்து அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் இதோட நிறுத்தப்பட்டது தான். அதாவது பாம்பன் பாலம் இன்னும் திறக்கலை, புதிய ரயில்வே பாலம். அது திறந்துருச்சுன்னா இந்த போக்குவரத்து நெரிசல் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். எல்லாருமே வந்து ட்ரெயினில் அதிகமான பயணிகள் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கார்கள், டூரிஸ்ட் வேன்கள், டூரிஸ்ட் பஸ்ஸு இந்த மாதிரி அதிகமான ஒரு நெரிசலான வாகனங்கள் போக்குவரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்து நம்ம பாலத்தோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கோம். இங்கேருந்து தான் பாலம் ஆரம்பிக்குது. வாங்க பக்கத்துலேயே பார்க்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள், பாமன் பிரிட்ஜ். இங்கேருந்து தான் வந்து இந்த புதிய பாலம் வந்து ஆரம்பிக்குது. புதிய பாலம் மட்டும் இல்லை, எல்லா பாலமும் இங்கே தான் ஆரம்பிக்குது. அது பக்கத்தில் இருக்குது பழைய பாலம், பழைய ரயில்வே பாலம். இது வந்து நேஷனல் ஹைவே பாலம். இந்த பாலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 84 ஆரம்பித்து 89 வந்து தொடங்கப்பட்டது. இந்த பாலம் புதிய பாலம் வந்து இன்னும் திறக்கப்படலை, 2000 ஆரம்பித்தது. இப்போ வர்ற மார்ச் 3ஆம் தேதி திறக்கிறதா இருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த பழைய பாலமானது பார்த்திங்கன்னா வந்து 1916 வந்து திறக்கப்பட்டது. இப்போ அந்த 916 இருந்து இதுவரையில் இந்த 2025 வரைக்குமே அதோட பணியை வந்து செம்மையாக செஞ்சுக்கிட்டு தான் வருதுன்னு சொல்லணும். ஏன்னா வந்து ரயில்வே போக்குவரத்து இல்லைனாலுமே, இந்த கடந்த 4 வருஷமாக ரயில்வே போக்குவரத்து பழைய பாலத்தில் இல்லைனாலுமே அந்த
சென்டரில் உள்ள அந்த தூக்கு பாலமானது இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு சாட்சி என்னென்னா, நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு படகு கடந்து போச்சு, நேற்று கூட பாலம் தூக்குனாங்க, அதனால் அது இருக்குது. ஆனால் ட்ரெயின் போக்குவரத்துக்கு உண்டான ஏதுவோ அது இல்லை, ரொம்ப பழசாயிட்டு அப்படிங்கிறதுனால தான் இப்போ புதிய பாலத்தை வந்து ஆரம்பித்தாங்க நம்ம கவர்மெண்ட்டு. புதிய பாலத்தையுமே ஆரம்பித்து நல்லாவே சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் திறக்கப்படலை. இப்போ திறப்போம் அப்போ திறப்போமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போ திறக்கிறோம் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இந்த அதாவது 916 தான் அந்த பாலம் திறக்கப்பட்டுச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி இடையில கடலில் அங்கிட்டு தீவு, அதாவது பாம்பன் ராமேஸ்வரம், அது வந்து தீவு, இது மண்டபம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து மண்டபம். இங்கேருந்து அங்கே வர எப்படி அதுக்கு முன்னாடி போக்குவரத்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருந்து இந்த துறைமுகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சுற்றி கடல் தான். இந்த துறைமுகத்தில் இருந்து ஒரு சிறிய ரக தோணிகள், படகுகள், அது மூலியமாக தான் அந்த கோயிலுக்கு போகிற பக்தர்களாக இருக்கட்டும், இல்லை மீன் பிடிக்கிற மீனவர்களாக இருக்கட்டும், மற்ற வியாபாரிகள் எல்லாருமே சரி, அவங்களுக்கு இந்த தோணி போக்குவரத்தை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த ஏரியாவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோணித்துறை அப்படின்னு இந்த ஏரியாவுக்கு பேர். அதாவது மண்டபம், இந்த கடல் ஸ்டார்டிங்க்கு மண்டபத்தை சார்ந்த பகுதி, இந்த பகுதியில் உள்ள இந்த ஏரியாவுக்கு பேர், பர்டிகுலராக இந்த ஏரியாவுக்குள்ள பேர் வந்து தோணித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோணி போக்குவரத்தில் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே நம்ம இப்போ நேராக போயிட்டு நம்ம சென்ட்ரல் பீச்சில் என்னென்னு பார்க்கலாம்.